ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/3/2024 சோபக்கிருது வருடம் மாஷி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. அதிகாலை 4:32 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் அனுஷம். காலை 11:50 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பொறுப்புகளும் சிறப்புகளும் பெருகக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இருக்கிற உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஏக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க சோட்டானிக்கர பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது ரிஷப ராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவர்களுக்கு அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகக்கூடிய நல்ல வரன் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த வரன் கிடைக்கக்கூடிய, மிகுதியான இடத்துல பெண் அமையக்கூடிய, பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா பிடிச்சாங்கன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய இடத்துல அரிய வகையான திருமண ஒரு பிராப்தம் ஏற்படும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது மிதுன ராசியை சேர்ந்த தம்பதியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பெருகக்கூடிய, பிள்ளை அப்பாவுக்கு இடையில கள்ளம் கபடமற்ற பாசங்கள் உருவாகக்கூடிய, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன ஈடுபாடு பெருகக்கூடிய, திருமணமாகி சில காலங்களாக சில வருடங்களாக புத்தர பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேறு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல பெரிய மனசாலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தால் கூட உங்களுக்குன்னு உதவக்கூடிய உண்மையான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரமான உணவுகளையும் வேகமான பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஆதி பராசக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது பழைய நட்புகளை, பிரிந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் காரணமாக புதிய யோசனை வெளிப்படக்கூடிய அமைப்புகள், அதன் காரணமாக சிறிய தொழில் அமையக்கூடிய அல்லது சிறிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள், அதன் மூலமாக பெரிய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க
கொடலமாட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய, சூரிய பகவான் காரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய, அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு, சுண்டல், புளியோதரை தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சிலந்தி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதை விலகக்கூடிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வீரியமான சூழல் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கால தண்டாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சூளக்கல் மாரியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடைத்தெறிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். பொதுவாகவே படிப்பு என்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு பிடிப்பு அதிகரிக்கும். கலை சார்ந்த தொழிலில் அல்லது கலை சார்ந்த விருப்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தம் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் கௌரவம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வள்ளி அம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நேரம் கூடி வரக்கூடிய நல்ல நாள். அதாவது கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட்டு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடித்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும். 7ஆம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மருவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியம் சேரக்கூடிய நல்ல நாள். அதாவது புண்ணியங்களும் கண்ணியங்களும் சேரக்கூடிய கச்சிதமான சூழல் உருவாகும். விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விற்பனை பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு, விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுமாற்றமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே அமையுது. குலதெய்வ சம்பந்தப்பட்ட அனுகிரகம் குடும்பத்துக்கே கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அல்லது பூர்வீக சொந்த கிராமத்திற்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மலையாள பத்திரகாளி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதி
விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்.